அவன சொல்லட்டா? உன்னால எப்படி என்ன அவ்ளோ ஈஸியா ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்ட்டு அவன்ட்ட கேட்டுட்டு இருந்தப்பவே, எனக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸ் போயிட்டுருந்துச்சு. அவ்வளோதான் இனி நம்மளோட காதல் கதை முடிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு சொல்லி நெனச்சுக்கிட்டு இருக்கப்போ, சடனா என்ன சுத்தி ஒரு 10 பேர் வந்து நின்னாங்க. அந்த மொமெண்ட் எதுக்கு என்ன சுத்தி இப்படி நிக்கிறாங்கன்னு தெரியல. சரி என்னடா நடக்குதுன்னு பார்க்கலான்றப்போ, எல்லாரும் அட் அ டைம்ல கத்துனாங்க. நான் அப்படியே காது மேல கைய வச்சுட்டு இருந்தேன். ஒன்ஸ் காதுலேருந்து கை எடுத்ததுக்கப்புறமா, ஒரு சத்தம் எனக்குள்ள வந்துச்சு. இட்ஸ் அ பிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படியே கண்ண தொறந்து பார்க்கும்போது, அவன் எனக்கு கீழ முட்டி போட்டுட்டு, "இட்ஸ் அ பிராங்க்டி" அப்படின்னு சொன்னான். "அது எப்படி எப்படி? நீங்க தான் எங்கள பிளான் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணுவீங்களா? நாங்கலாம் பண்ணக்கூடாதா?" அப்படின்னு சொல்லி கேட்டான். "எஸ், இட்ஸ் அ பிராங்க்" அப்படின்னா. "நீ ஃபர்ஸ்ட் டே காலேஜ்குள்ள வந்தப்பவே ஃபர்ஸ்ட்டு உன்ன பார்த்தது நான் தான். பார்த்ததுமே அழ ஆரம்பிச்சுட்டேன். இவன் தான் என் பக்கத்துல இருந்தான். அவன் முன்னாடி தான் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். 2 வருஷமா ஒரு பொண்ணு கூட பேசல. அதுவும் நான் விரும்பின பொண்ணு கூட பேசலன்றப்போ, எப்படி இருந்துச்சு தெரியுமா? சடனா நீ எனக்காக இந்த காலேஜ்ல உன் வீட்ல இருக்க எல்லாத்துட்டயும் பேசி இங்க ஜாயின் பண்ணியிருக்கேன்றத கண்ணால நான் விட்னஸ் பண்ணும்போது, அப்படியே உடைஞ்சுட்டேன்டி. உடைஞ்சுட்டேன்னு சொல்றத விட, உன்னோட லவ்ல நான் மெல்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி, அழுதுட்டே என் முன்னாடி முட்டி போட்டு சொன்னான். என்னதான் சொன்னாலும் அவன் பண்ணது தப்பு தானங்க. நான் சொல்றது கரெக்ட்டு தானே. அது எப்படி என் முன்னாடியே இன்னொரு பொண்ணுக்கு வந்து ப்ரொபோசல்ஸ் அக்செப்ட் பண்ணுவானா? அது தப்பு தானே. ஸோ, அதனால நான் அவன்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சுட்டேன். என்னதான் ஒரு பக்கம் அப்படியே சண்டை, கெஞ்சல்ஸ், கொஞ்சல்ஸ்ன்னு இருந்தாலும், பட் இன்னொரு பக்கம் என்னோட மனசுக்குள்ள இருந்த ஃபீல் இருக்கே, அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஹவ் ஐ டிஸ்கிரைப் இட்? லைக் போன உசுரு வந்துருச்சு அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. பட் என்னதான் இருந்தாலும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு விஷயம் சொன்னாங்க. அங்க தான் நான் கம்ப்ளீட்டா ஃப்ளாட்டே ஆனேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? 2 வருஷமா அவ்ளோ ப்ரொபோசல்ஸ் அவனுக்கு வந்துச்சு. அவங்க எல்லார்கிட்டயும் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஐ அம் ஆல்ரெடி டேக்கன். எனக்காக ஒரு பொண்ணு அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த 2 வருஷத்துல உன்ன நெனச்சுக்கிட்டே தான் இருந்தேன். உன்ன நெனச்சு அவன் அழாத நாளும் இல்ல. உன்ன நெனச்சு அவன் ப்ளஷ் ஆகி சிரிக்காத நாளும் இல்லன்னாங்க. இதுக்கு மேல எனக்கு என்னங்க வேணும்? அவன் என்னதான் ஒரு பக்கம் என்ன பிராங்க் பண்ணாலும், இன்னொரு பக்கம் அவன் எனக்காக எவ்ளோ அழுதுருக்கான்னு நெனைக்கிறப்போ, என்னால இப்போ கூட நெனச்சா ஐ அம் ஸ்பீச்லெஸ். அப்பவே எங்க ஃப்ரெண்ட்ஸ் அத சொன்னதுமே நான் அவன ஓடி போய் கட்டிப்பிடிச்சு, முடிஞ்சிருச்சுன்னு நெனச்சேன்டான்னு சொல்லி அழுதேன். அதுக்கு அவன், "நம்ம காதலுக்கு முடிவே இல்லடி" அப்படின்னு சொன்னான். இதுக்கு மேல என்ன வேணும்? அப்போலிருந்து இப்போ வரைக்குமே எல்லா டேயுமே எங்களுக்கு மெமரபிளா தான் இருக்கு. அண்ட் எஸ் வி க்ரோ டுகெதர். ஃபினான்ஷியலி நாங்க 2 பேருமே இப்போ ஸ்டேபிளா இருக்கோம். இன்னும் 2 மந்த்ஸ்ல எங்க வீட்ல எங்களோட லவ் ஸ்டோரிய பத்தி சொல்லப் போறோம். அண்ட் ப்ராபப்லி நெக்ஸ்ட் இயர்க்குள்ள மேரேஜ் நடந்துரும்னு நெனைக்கிறேன். அண்ட் எஸ், இன்னொரு எண்டிங்க்காக தானே நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எஸ், ஃபைனலி இட்ஸ் அ ஹாப்பி எண்டிங்.